நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக இருந்தால ரவுடிசம், இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து, வசூல். நான் எடுத்தோன்னே தடாலடியாக திமுக மேல சாடணும் வைக்கின்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களா அனுபவிங்கன்ற அந்த வார்த்தையே வருது. நான் எடுத்தோன்னே தடாலடியாக திமுக மேல சாடணும் வைக்கின்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது எதுவோ அதை செய்யணும். அதுவும் இந்த தாமிரபரணி பகுதி மக்களுக்கு என்ன, இந்த தெரு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதே மாநகராட்சி நிர்வாகம், நம்ம ஆணையாளர் அவர்கள் உடனடியாக அதை அந்த திரும்ப வாபஸ் பெற்று அதை திட்டத்தை உடனடியாக அதை நிறுத்தணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். அது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வேகமாக வேலை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸு ஒரு சோமலாம் போகிறாங்க, முதியவராக இருக்காங்க, ஏதோ ஒரு நடந்து போகுது, வண்டியை வாகனத்தை திருப்ப முடியாது. இதுனா எங்களுக்கு ஷார்ட்டாகவும் இருக்குது, இல்லைன்னா 250 மீட்டர் நாங்கள் சுற்றி வர வேண்டியிருக்கு. இந்த பாதையை இவங்க அடைச்சிருக்கிறத, இது அடைக்கிறதுனால எங்களுக்கு 250 மீட்டர் தாண்டி வர வேண்டியிருக்கு. வண்டி வாகனமும் திரும்ப முடியாது. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா, பெரிய வண்டிகள் வந்தால் அதை திருப்ப முடியாது. இதையெல்லாம் நாங்கள் மாமன்ற உறுப்பினர் சொன்னி அவங்க கேட்கலன்றாங்க. இது எந்த அளவுக்கு இது செய்யறதுன்றது, இது உண்மையிலேயே இது பொதுவாகவே திமுக என்றாலே ரவுடிசம், இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து, வசூல், இதுதான் மதுரை மாநகராட்சி இன்னைக்கு முன்மாதிரியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இது பசுமை மாநகராட்சியாக ஒரு நேரத்தில் ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி இன்னைக்கு குப்பை மாநகராட்சியாக சுகாதாரமற்ற முறையில் இருக்கு. நீ எத்தனை 42வது இடத்துல இருக்கு, மாநகராட்சியிலேயே 42வது இடத்துல இருக்கு தரவரிசையில் பார்த்தா. சுகாதார மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இது மாதிரி பகுதியில் வாழ்ற மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்க, இவங்க இருக்கிறது நேரு, அவங்க எங்க இருக்காங்க, பழங்கானத்தில் இருக்காங்க மாமன்ற உறுப்பினர். இங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க, வாக்கள் இங்க போட்டு மக்கள், இந்த பகுதி மக்கள் அவர் தவமணியை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், அவருடைய மனைவியை அமுதா நம்ம ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க செஞ்சாங்கன்னா நமக்கு நாளைக்கு உதவி பண்ணுவாங்கன்னு அந்த உபத்திரம் பண்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்ப இவங்க ஓட்டு போட்டு வாக்களித்து இவங்களே அதைத்தான் நேற்று மாநகராட்சி கவுன்சிலர் மாமன்ற அவருடைய ஆணையாளரே சொல்றாரு, ஏன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களா அனுபவிங்கன்ற அந்த வார்த்தையே வருது. அதை நான் போட்டு காமிக்கவா? பாத்தீங்களா நீங்க? அதுலயே நான் அப்ப அனுபவிங்க அப்படின்றாங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.